ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சுவையில் சௌச்சௌ பட்டாணி பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை நீங்கள் ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சௌச்சௌவை தோல் சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியோடு தான் நம்ம பட்டாணி ஆட் பண்ண போகிறோம். 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வேக வச்ச சௌச்சௌ, வேக வச்ச பட்டாணி, அதுக்கப்புறம் 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா இலைகள், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 3-4 பல், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, இது எல்லாத்தையும் இடித்து எடுத்துருக்கேன். தேங்காவையும் சோம்பையும் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதுதான் இந்த குழம்புக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சௌச்சௌவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வேக வச்ச சௌச்சௌ தண்ணி கூடவே அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் எல்லா சத்தும் இருக்கும். அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க. இது கொதிச்சிட்ருக்கப்ப இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் சோம்புவையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்புல இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றுறப்ப இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விட்டோம்னா குழம்பு நல்லா இருக்காது. அதனால் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா இப்போ சுவையான சௌச்சௌ பட்டாணி பொரிச்ச குழம்பு ரெடி. இந்த குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் வச்சு ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.